நான் புருஷன் வேறொரு பொண்ணு கூட அஃபேர் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட பொண்டாட்டியும் அவனை அருவாளால வெட்டி அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்லயே வச்சிடறா. இப்போ அந்த பையனை தேடி அவள் லவ்வரோ வீட்டுக்கே வந்துடுறா. அவ வீட்டுல ஏதோ சந்தேகப்பட்டு இப்ப நேரா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. வீட்டுக்கு வந்த போலீஸுமே ஹீரோயின் கிட்ட விசாரணை பண்ணும்போது 2 பேருமே ஒரே ஊருக்காரங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால ரொம்ப ஃபார்முலா கொஸ்டின் கேட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போலீஸ் நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த லவ்வரும் நேரா ஹீரோயின் கிட்டே போய் பார்த்து பேசுறாங்க. உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு தான் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, உங்களுக்கு மேரேஜ் லைஃப் பிடிக்கல, சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிடுவோம்னு சொன்னதால நாங்க ஒன்னா இருந்தோம், அதனால நாங்க இப்ப கர்ப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வந்து அந்த லவ்வர் கிட்ட என்கொயரிக்காக வந்து போலீஸ்காரங்களோ இந்த பொண்ணு அவங்களோட கீப்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. வந்தவங்க ஆனா கிட்ட என்னதான் நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை நியாயப்படுத்தினாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தப்பு, அந்த கோவத்தை தான் அவனை கொண்டுட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஆனாவும் பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்க ஆனாக்காக ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி பாட்டில் எடுக்கும் போது அந்த ஃப்ரிட்ஜ்ல போலீஸ்காரன் அடிச்சு மறைச்சிருக்கிறது தெரியுது. இப்ப ஆனாவுமே அந்த போலீஸ்காரன் இங்கே தப்பா நடக்க ட்ரை பண்ணா கோவத்துல நான் கத்தியை வச்சு அடிக்கும் போது அவங்க செத்துறான்னு சொல்லி அழுதுட்டே சொல்றாங்க. இப்ப ஆனாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்ச ஹீரோயினுமே எப்படி அவங்க புருஷன் பாடியை டெய்லி பிரியாணி சமைச்சு நாய்களுக்கு போட்டாங்களோ அதே மாதிரி இந்த போலீஸ்கார் பாடியும் டெய்லி பிரியாணி சமைச்சு அந்த ஏரியால இருக்க நாய்களுக்கு எல்லாம் போட்டு சமாளிச்சிடுறாங்க.